ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. டொமேட்டோ கெச்சப் அதாவது வீட்டில் எப்படி செய்யலான்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். கடைகளில் கிடைக்கிற டொமேட்டோ கெச்சப் மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்யலாம். எப்படி செய்யலான்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 8 தக்காளி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண தக்காளி நம்ம ஃபேனில் சேர்த்துடலாம். ஃபேனில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்காக 1 டீஸ்பூன் நான் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கிளாஸ் சேர்க்குறேன். அதாவது நம்ம தக்காளி லைட்டாக முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த தக்காளிலேயும் நமக்கு தண்ணி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதுங்க. இது நல்லா வெந்தால் போதும். நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. இது நல்லா இதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே சூப்பராக வெந்துருங்க. இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா கூழாக வெந்து வர்றது நமக்கே தெரியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டு இது லைட்டாக அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா நைஸாகிடும். இது போல் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கொஞ்ச நேரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த டொமேட்டோ வெந்ததை நம்ம இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட குறைச்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அதாவது புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதோடு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதில் இருக்கிற திப்பை தனியாக இதில் இருக்கிற அந்த சாஸ் தனியாக எடுக்கணுங்க. இப்போ ஒரு வடிகட்டி ஒன்று வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தனியாக சாறு சக்கையும் தனியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா கீழே நம்மளோட டொமேட்டோ கெச்சப் கீழே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு திப்பை கிடச்சிருக்கு. இது கூட மிக்சிங் பவுலில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது சேர்த்து நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டொமேட்டோ கெச்சப் அந்த சாஸ் கிடச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 8 தக்காளியில் இவ்வளோ தாங்க சாஸ் வந்திருக்கு. இது திரும்பவும் நம்ம ஒரு ஃபேனில் சேர்த்துட போகிறோம். சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வத்துற அளவில் நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் உப்பு நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா இதில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றணும். அதாவது நமக்கு கரெக்டான அந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கரெக்டான அளவாக இருக்குங்க. எனக்கு 1/4 கப்பு சேர்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதோட இனிப்பு பார்த்திங்கன்னா இப்போ இது மெல்ட் ஆகும். இது இந்த சர்க்கரையை நம்ம இதோட சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியாக ஆரம்பிச்சிடும். அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருங்க, அடி பிடிக்காமல். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க போல் இருக்குது. அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆகணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வினிகர் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த வினிகர் சேர்க்கறதுனால நமக்கு கெட்டு போகாது. அதாவது 6 மாதம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டான அளவு. இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வராது. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆகிருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா ஆற வச்சு நம்ம இதை பார்க்கலாங்க. இப்போ ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணியாக இருக்குது. இது ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். அது கரெக்டாக இருக்குங்க.
இப்போ நமக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுலபமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ரெடி பண்ணியாச்சு. அதாவது தக்காளி சீசன் டைம்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கடைகளில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சிக்கன் ரைஸ், அதாவது எக் ரைஸ், இந்த மாதிரி நிறைய ரைஸ் வந்து செய்யும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து வீட்டிலே செய்யலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டும் கூட சூப்பராக இருக்குது. இந்த போல் நீங்கள் காலி கண்டெய்னர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் கடைகளில் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் எனக்கு காலி ஆயிடுச்சு. இப்போ நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா இதோட அளவு வந்து 200 ml வந்து செஞ்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது. இந்த பாட்டிலில் வந்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து கரெக்டாக இருக்குங்க. 200 ml வந்து கிடச்சிருக்கு. அதாவது 8 தக்காளி வந்து நான் சேர்த்தேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ இது மூடி போட்டு நம்ம நல்லா ஆற வச்சு இதோட ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதோட கமெண்ட் நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. Bye bye.